வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமாவாசை திதி முடியக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம். 16 லட்சுமிகளும் ஒன்றா சேர்ந்து ஆசிர்வதிக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. இந்த அமாவாசை தினத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நியாயமான வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். நாளைய தினம், அதாவது 3/9/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சோடசக்கலை நேரமானது வருது. முதல்ல அமாவாசை திதி எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைய தினம் அமாவாசை எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 7:59 வரைக்கும் அமாவாசை திதியானது நமக்கு இருக்கு. அப்போ சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில், அதாவது செப்டம்பர் 3 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:59 8:59 வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்கு. இந்த 2 மணி நேரமும் நீங்க தியானத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்க வீட்லயே நீங்க அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கீழே ஒரு விரிப்பு விரிச்சு அதுக்கு மேல அமர்ந்துக்கோங்க. உங்களுடைய தேவைகள் எதுவோ அதுல இருந்து ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து உங்க மனசுல வச்சு நீங்க வேண்டிக்கோங்க. அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கலாம், திருமணம் நடக்கணும் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி, அந்த பிரார்த்தனையை மட்டும் நீங்க மனசுல சொல்லிக்கிட்டே இந்த தியானத்துல ஈடுபடுங்க. நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வாசனை நிறைந்த ஊதுபத்தி இல்ல மண் அகல் விளக்கு அப்படின்னு எது வேணாலும் ஏத்திக்கலாம். உங்களுடைய மனசை அலைப்பாய விடாம மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த தியானத்தை நீங்க மேற்கொள்ளணும். ஒருவேளை உங்களால அது மாதிரி மேற்கொள்ள முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே தாராளமா நீங்க இந்த தியானத்துல ஈடுபடலாம். ரொம்பவும் கடன் இருக்கு, பெரிய அளவுல இருக்கு, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடனானது ரொம்ப விரைவிலேயே அடையும். அதுக்கான வழி என்ன அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்கவும் முடியும். இந்த 2 மணி நேரத்துல 5 சொடக்கு போடக்கூடிய 5 வினாடிகள் தான் சோடசக்கலை நேரமானது வரும். ஆனா அந்த 5 வினாடிகள் எது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அதனால இந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம முழுசா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால இந்த 2 மணி நேரமும் சோடசக்கலை தியானத்துல ஈடுபட முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களால இந்த 2 மணி நேரத்துக்குள்ளார எந்த நேரத்துல ஈடுபட முடியுமோ அந்த நேரத்திலேயாவது இந்த தியானத்தை மேற்கொள்ளுங்க. அமாவாசை திதியில வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்திருக்காங்க. அதனால உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தியானத்துல நீங்க ஈடுபடுங்க. இது கடன் பிரச்சனைக்காக தான் இந்த தியானம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதுக்காகவும் இந்த தியானத்துல நீங்க தாராளமா ஈடுபடலாம். ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களோட மன வலிமை தான். முழு மனசோட நம்பிக்கையோட இந்த தியானத்துல ஈடுபடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்களுமே நிறைவேறும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.